நான் வாழ்ந்த 15 வருஷ வாழ்க்கையில் 12 வருஷ வாழ்க்கை அடுத்தவங்களுக்காகவே ஓடிருச்சு. அடுத்தவங்க சந்தோஷப்படுறது, அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நம்மளோட சந்தோஷம்னா என்னன்னு தேடுற அளவுக்கு நிலைமையில மனப்பான்மையில நான் மாறிட்டுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா தனிமையிலே வாழ்ந்ததுனால நான் கூட்டு குடும்பத்தில் தான் வாழணும், கூட்டு குடும்பம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நான் அந்த இதுலேயே நான் வளர்ந்துக்கிட்டே வந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு கல்யாணம்னு வரும்போது இவர் குடும்பம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் தான். அண்ணன் தம்பி மொத்தம் 3-4 பேர், அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஃபேமிலியும் நிறைய பேர் இருந்து வாழ்கிறதுனால ஓகே நம்மளுக்கு இவரே எனக்கு பிடிச்சதுனால சரி ஓகே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணி வந்தோம். கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம எல்லாத்துக்காகவும் என்னோட சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் கொண்டு போயிட்டேன். என்னோட மனசு எல்லாமே இவங்களுக்காகவே வாழ்ந்து நம்ம என்னத்தடா சந்தோஷத்தை கண்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் பெரிய விஷயத்துல நான் சொல்ல விரும்பல. நிறைய எவ்வளவோ நடந்திருக்கு, அசிங்கம் அவமானம் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்கோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே என்னை ஏளனமாக பேசணும் சொல்லி இது என்ன காரணமாகவே இருக்கட்டும், ஒருவேளை நகை போடல, எங்கள் அப்பா எனக்கு நகை போடுறேன்னு சொல்லி சொன்னார், 10 பவுன் நகை போடுறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த நகை போடாதனால கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே யாருக்குமே என்னை பிடிக்கல. ஒருவேளை அந்த பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படிங்கிற மாதிரி பிடிக்காதனாலையோ என்னமோ நான் கல்யாணம் பண்ணிட்டு என்னை ஏதோ கொலை குத்தவாளி மாதிரி தான் என்னாலுமே ட்ரீட் பண்ணாங்களே ஒழிய ஒரு மருமகளாவோ இல்லை நான் அந்த இந்த குடும்பத்தில் நான் சந்தோஷமான மனப்பான்மையில் நான் வாழ்ந்துனா கிடையவே கிடையாதுங்க. என்னோட 12 வருஷ வாழ்க்கை இப்படியே தான் போச்சு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷ வாழ்க்கையை நான் சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் நான் நிறைய எனக்கு அசிங்கம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் சொன்னால் தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள ப்ராப்ளம் ஆகும். எனக்கு யாரை பற்றினையும் பயம் இல்லை. இப்போ யாரும் எனக்காக நிற்கிறதும் இல்லை. அதுக்காக நான் அவங்களுக்கு நான் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னா என்னோட நிம்மதி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா அப்படின்னா நம்ம பழசெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் அவங்க ஞாபகப்படுத்துறது அவங்களா தான் இருப்பாங்க. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா அதாவது நான் மறந்துட்டே நான் பேசாமல் நான் கல்யாணம் வச்சதுனாலேருந்தே நான் உண்டு, என் வேலை உண்டு, எல்லாரும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்து நான் என்னோட சந்தோஷத்தையும் கூட மறந்து சின்ன சின்ன விஷயத்தையும் கூட விட்டு கொடுத்து போய் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு இடத்துல நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம், அதாவது அந்த மருமகளை ட்ரீட் பண்ணுறதாகட்டும், நம்மளை நம்மளையும் ஒரு ட்ரீட் பண்ணுற விதமாகட்டும், எல்லா விதத்துமே தான் அங்கே சொல்கிறேன். யாராக இருந்தாலுமே தான் நான் சொல்கிறேன். அந்த ட்ரீட் பண்ணுற விதம், நம்ம பேசுறது, நொடிக்கு ஒரு பொழுது பார்த்தீங்கன்னா என்னை வேண்டாத மருமக எப்படிலாம் பேசுவாங்களோ அப்படிலாம் பேசுவாங்க. தொட்டது கொன்னும் நான் அந்த இடத்துல இருந்திருக்கவும் மாட்டேன். இது யார் தப்பு, யார் குறை கண்டுபிடிக்கிறது? இல்லை நான் அமைதியாக இருக்கிறதுனால யாருக்கும் பிடிக்க மாட்டேதா? இல்லை அவங்க என்ன பேசினாலும் நான் அழுகிறதுனால யாருக்கும் பிடிக்க மாட்டேதா? இல்லை நான் அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, பெரியவங்க மதிக்கணும், நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறதுனாலயா? இல்லை என் புருஷன் எனக்காக அவங்க எனக்கு அசிங்கப்படுத்தும் போதோ இல்லை கேவலப்படுத்தும் போதும் இல்லை அவங்க என்னை ஒரு கொச்சையாக பேசும்போதும் எனக்கு எந்த இடத்துலையுமே என்னோட புருஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் சம்பாரிச்சு போடுறேன், உனக்கு வேணுங்கிறது செய்கிறத தாண்டி ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷனாக நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் நான் செய்யாத தப்புக்கெல்லாம் அவங்க என்னை கார்னர் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல எனக்காக பேசாமல் இருந்ததுனாலயா இல்லை நான் எனக்காக பேசாமல் இருந்ததுனாலயான்னு எனக்கு தெரியலை. எனக்காக எந்த இடத்துலையுமே என் புருஷன் என்னை பேசினதே இல்லை. நான் பாட்டுக்கு நான் என் நான் வேலை உண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நான் என்னோட லட்சியம் என்னமோ அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் என்னை பற்றின விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்க பேசுகிறத பற்றி எனக்கு எந்த விதமான ஆச்சரியப்பணியும் இல்லை. ஆனால் என்னை நான் செய்யாத தப்பை நான் செஞ்சேன், நான் பேசினேன் அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு குற்றவாளி மாதிரி அந்த இடத்துல என்னை பாவிச்சு
என்னை ஒதுக்கி ஒதுக்கி வச்சதுனால, எனக்காக என் புருஷன் நிற்காதனாலயா, என்ன காரணம்னு சொல்லி கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பொண்ணாக என்னோட உணர்வுகளை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது என்னோட குடும்பத்தை பொறுத்தளவுக்கு யாருமே என்னை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. நான் இவ்வளோ வருஷம் இவங்க புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்காக இத்தனை வருஷ வாழ்க்கையை என்னோட சந்தோஷத்தை இழந்துட்டனே அப்படிங்கிறதா எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. என் பசங்களோட ஆகட்டும், என் குழந்தைகளோட, என் புருஷனோட கூட நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்களே, நான் அந்த இடத்துல தப்பே பண்ணலையே, நான் இல்லையே. இல்லை வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம், எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்கே போய் சொல்லி, இது காதுபட நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு பர்சனலே இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நான் போயிட்டேங்க. ஏன்னா இது வந்து கொஞ்ச நாள் ஆக என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, இவர்கிட்ட பேசுறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 வருஷ வாழ்க்கை எங்களுக்குள்ள பேசாமையே போயிருச்சு. 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பேச ஆரம்பிச்சாலுமே நான் ஒன்று அதை வந்து என்னை பற்றின டாக் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசியிருக்காங்க. அதாவது வந்து தப்பானா நான் சொல்லாத விஷயங்கள், பேசாத விஷயங்கள், இது எல்லாத்தையும் போய் தப்பாக பேசுனதுனாலயா, இல்லை வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாத காரணத்தினாலயா, ஒருவேளை எங்கள் வீட்டில் வந்து பேக்ரவுண்டு எங்கள் அப்பா அம்மா சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வசதி இல்லாதனால இப்படி பேசுகிறாங்களா, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியுங்க. பப்ளிக்காக நம்ம எதுவுமே பேச முடியாது, எனக்கும் தெரியும். எனக்கு எங்கள் அப்பா நகை போடல அப்படிங்கிற காரணத்தை முன்னாலேருந்தே வச்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப அமைதி, ரொம்ப ஷை டைப்பு. யாரு கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன், டக்குன்னு பேச மாட்டேன். எனக்கு நல்லா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ரொம்ப நான் நம்பி பேச ஆரம்பிப்பேன். அவ்வளோ சீக்கிரம் நான் குழந்தையிலேருந்தே யாரு கூட பேச மாட்டேன். பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட ரொம்ப மனசு விட்டு சந்தோஷமாக பழக ஆரம்பிச்சிருவேன். நான் அப்படி ஒரு கேரக்டர் தான். இல்லை நான் அப்படி இருந்ததுனால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்காம போயிருச்சு அப்படிங்கிறது தெரியலைங்க. நான் அதை வந்து எனக்கு பின்னால் கல்யாணமானவங்களுக்கு இருக்கிற மரியாதையும் பாசமும் எனக்கு சுத்தமாகவே இந்த குடும்பத்தில் எனக்கு வந்து கிடைச்சதே இல்லைங்க. இப்போ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அவமானம், சரி ஓகே நம்ம எவ்வளவோ அவமானப்பட்டுட்டோம்ப்பா, 12 வருஷ வாழ்க்கை இப்படியே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப வருஷமாக கடை போடுறேன் டெய்லரிங் கடை போடுறேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுகிட்டே இருந்த போதிலும் அவர் ஒரு நாளும் கூட எனக்காக சம்மதிக்கவே இல்லை. சரி ஓகே, நான் எவ்வளவோ என்ன வந்து ப்ரூஃப் பண்ணேன். அதாவது வந்து நான் வந்து ஒரு ரூபா கூட இவர்கிட்ட வாங்காமல் அந்த சின்ன பழைய மிஷின், நான் கல்யாணத்துக்கு முன்னால் வச்சிருந்த மிஷினை வச்சே அந்த மிஷின்லேருந்து ஒவ்வொருத்தருகிட்டையாக பேசி நான் தைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு அந்த காசில், சேவிங் காசில் வந்து நான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ட்ரெஸ்ஸு நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 2 சாரீ வாங்கி 2 சாரியிலேருந்து அப்படியே ஒரு 10,000 ரூபா சேவ் பண்ணி 10,000 ரூபா வாங்கி 1,00,000 ரூபா வாங்கி லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே வளர்த்திக்கிட்டு 12 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் ஓகே. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் கேட்குறேன், ஒரு கடை எனக்காக ஒரு கடை வந்து ஒரு பதஞ்சலி கடை வந்துருந்துச்சு. அந்த கடை வந்து அந்த அக்கா ரொம்ப வருஷமாக என்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தாலும் அந்த டயத்தில் அவர் கேட்டதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாரு. சரி இதுதான்டா வாய்ப்பு, நம்ம இப்போவாது நம்ம வெளியே போயிடலாம், நம்ம இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, இந்த குடும்பத்துக்காக என்னோட சந்தோஷத்தை இழந்துட்டேன், இனி என் லட்சியத்தையாவது நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு செகண்டு ஓடி நான் 1 ரூபா கூட அவர்கிட்ட எதுக்காகவும் நான் அவர்கிட்ட பணம் வாங்கினதும் இல்லை, கேட்டதும் இல்லைங்க, அவர் கொடுத்ததும் இல்லை. கொடுப்பாரு. நான் எல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ட்ரெஸ் சேல்ஸ் போடுறதுக்காக ஒரு 3 லட்சம் ரூபா ஒரு டைம் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வந்து 10 அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 லட்சம் கொடுத்தாரு. அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதாவது வந்து நான் வாங்கினாலுமே அதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு தான் நான் நடந்துக்குவேன். அதுக்கப்புறம் ஓகே நீ கடை போடு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதுதான்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லி போய் டக்குன்னு போய் நம்ம உடனே அந்த அக்காட்ட பேசி நான் அட்வான்ஸ் கொடுத்து சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம போனோன்னா டெய்லரிங் ஃபீல்டில் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒரு 6 மாதம்ல பிக்கப் ஆக முடியாது, நம்ம கை வாடகை தான் போடணும் அப்படிங்கிறக்காக ஒரு மளிகை கடை போட்டாங்க. மளிகை கடை போட்டு ஆல்ரெடி பதஞ்சலி பொருள் எல்லாமே வச்சிருந்தேன். அங்கே அப்படி மளிகை கடை போட்டு கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் நான் வீட்டில் இந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் அங்கே தைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னையும் நம்பி ஒரு சில கஸ்டமர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பவர் ப்ரெஸ் வந்து பவர் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷின் சிங்கர் வந்து நான் பெருசெடுத்தேன். அங்கே கடை ரொம்ப சின்னதுங்கிறனால வைக்கிறக்கு இடம் இல்லாமல் அங்கே மாற்றி இங்கே மாற்றி வச்சுதாங்க நான் தைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தும் என் புருஷன் வச்சாம்பாரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொன்னேன், இப்படிலாம் பண்ணாதீங்க செய்யாதீங்க, நான் கடையை எடுத்துருவேன், நான் வந்து நிறையா பண்ணணும், நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளவோ சொல்லி கெஞ்சினேன், அழுதேன், போராடினேன்.
கேட்கவே மாட்டேன்ட்டாருங்க. அது வந்து ஒரு சில விஷயமெல்லாம் நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது, இருந்தாலுமே மேலோட்டமாக சொல்கிறேங்க. நான் காலில் விழுக்காத குறையா நான் கெஞ்சினேன், காலில் கூட விழுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லி காலையும் கூட விழுந்தேன், கெஞ்சினேன் மாமா வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டேன்ட்டாருங்க. இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு இதில் வந்து என்ன குறை சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடைக்கு போனதுக்கப்புறம் காலையில் வந்து நான் 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு நான் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களே குளிச்சுட்டு கிளம்பிடுவானுங்க. அவரோட வேலை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கொண்டே ஸ்கூலில் விடுறது மட்டும்தான். காலையில் கொண்டே ஸ்கூலில் விட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 7 மணிக்கு நான் கடை போயிடுவேன். ஏன்னு கேட்டால் மளிகை கடை கொஞ்சம் நேரமாக போனால் தானே நம்மளுக்கு பிக்கப் ஆக முடியும். மளிகை கடைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த எக்காரணத்துக்கு கொண்டு 1 ரூபா கூட செலவு பண்ணலைங்க. நானே தான் வந்து மளிகை கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே போய் வாங்கிட்டு வரதுலேருந்து கொண்டு வந்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே அதை நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்ன ஹெல்ப்புமே பண்ணதில்லை. ஒரு 10 நிமிஷம் வந்து கடையில் கூட உட்காந்ததும் கூட கிடையாது. சரி இவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருக்காளே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காரம் கூட மாட்டார். நான் அப்படி இருந்தும் இவரை நான் பார்க்காம எனக்காக நான் ஓடிக்கிட்டே இருந்தேங்க. அப்படி இருந்தும் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விடுற டயத்தில் நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போய் பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு அங்கேயே அடுப்பு வச்சு, எனக்கு தெரிஞ்ச அந்த கரண்ட் அடுப்பும் ஃபேன் மட்டும்தான் கடையில் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கடையிலேயே வச்சு நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு பால் காய வச்சு கொடுத்துட்டு பிஸ்கட் ஏதாவது சாப்பிடுவாங்க. அப்புறம் இல்லை காலையிலேயே நான் ஃபுட் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் நான் அவங்க பக்கத்துலேயே டியூஷன் சேர்த்து விட்டுருவாங்க. டியூஷன் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 8:30 பசங்களுக்கு டியூஷன் விடுவாங்க. டியூஷன்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்டு சமைப்பாங்க. சமைச்சு சாப்பிட்றதுக்கு நைட்டு 9-9:30 ஆயிரும். இது நார்மலாகவே இவர் வந்து நான் சமைச்சே வச்சிருந்தாலும் நைட்டு 10 மணிக்கு தான் வந்து சாப்பிடுவார். ஆனால் நான் கடை ஓட்டதுக்கு அப்புறம் இவர் சமைக்க மாட்டா, செய்ய மாட்டா, கவனிக்க மாட்டேறா, பசங்களை கவனிக்க மாட்டா, என்ன கவனிக்க மாட்டான்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்துங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். இதுக்கு மேலே ஒரு பொண்ணா இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொருளோட சேர்த்து நான் கடையை தூக்கிட்டு வந்தேங்க. அத்தனை பொருள், அவ்வளோ பொருளோட நான் கடையே வேண்டான்னு சொல்லி கடையை எடுத்தேங்க. ஆனால் அவருக்குமே அதுவுமே உணரலை அவர். அதுக்கப்புறம் கடை எடுத்ததுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் விற்கிறதுக்காக நான் ட்ரெஸ்ஸல்ஸ்க்காக போகலையா, அப்போ எடுத்துகிட்டு போய் லைனுக்குள்ளே வாரமானா எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை எல்லாமே விற்றங்க. விற்றதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விற்று க்ளோஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குது. ஆனால் அப்படி இருந்துமே நான் என்னோட சந்தோஷத்தை எந்த இடத்துல தொலைச்சேன். அதாவது நான் ஒரு விஷயத்துக்காக நான் கஷ்டப்பட்டு நான் போராடினேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இவங்க இதெல்லாம் விட்டு தலையா, எனக்குன்னு ஒரு ஆசை, ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிறனால சரி ஓகே அடுத்த குழந்தைக்காக நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பவும் அடுத்தவங்களோட குறுக்கீடு எனக்கு புரியல. உன்னோட பர்சனலாக உங்களோட விஷயத்துல என்னைக்காவது நான் குறுக்க வந்திருக்கிறேன்னா, அப்போ ஏன் என்னோட பர்சனல் எனக்கு வந்து அவங்க பேசுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்க பேசும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டான எங்கிட்ட வந்து சண்டை கட்டுறது, ரொம்ப டார்ச்சர். இப்படியெல்லாம் பண்ணும்போது இது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கோபம் வந்து அவங்கள்ட்ட போய் சண்டை கட்ட ஆரம்பித்தேன். அந்த சண்டை இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு சண்டையினாலையும் இன்னொரு சண்டையினாலையும் எங்களுக்குள்ள வந்து ரொம்ப விலகல் ஆயிடுச்சு. இவர் போய் அங்கே போய் என்ன சொல்கிறாரு என்ன பேசுகிறாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரியல. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா என் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை, நான் யாருக்காகவும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஒரு பொண்ணுங்க வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நீங்கள் திருப்தியாகி அவங்களுக்காக திருப்தி அடைவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அடையவே மாட்டாங்க. நம்ம எது பண்ணினாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த குறைக்கு நம்ம வந்து எதுவுமே ஈடவே கொடுக்க முடியாதுங்க. அதனால இவங்களுக்கு மத்தியில் நம்ம தனியாக வாழ்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் தனிமையில் இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டேங்க. நீ வேண்டாண்டா சாமி, நம்மளுக்கு நம்ம குழந்தைய போதும், புருஷன் போதும், நம்ம இனி பிறக்க போகிற குழந்தை போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒதுங்கி எல்லாத்தையும் விட்டு தனியாக இப்போ வந்து நான் வாழ்கிறேங்க. இப்போ என்னோடய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல தான். முதல்ல இவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்காக வாழ்ந்து என்னோடய வாழ்க்கையை தொலைச்சது மிச்சம் போக இனி என்னோடய வாழ்க்கையாக நான் வாழ போகிறேங்க. என் குழந்தைகளுக்காக நான் வாழ போகிறேன். இன்னி நான் பெற்க போகிற குழந்தைக்காக வாழ போகிறேங்க. அதாவது நான் வேண்டாம், இனிமேல் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை இழக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்காக அவங்க சந்தோஷத்தை எப்பவுமே இழக்கல. அவங்கவங்க சுயநலமாக அவங்கவங்க எப்போ போல அவங்க வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. நமக்காக அவங்க எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. எங்கள் வீட்டுக்காரன் நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போன்னு சொன்னாங்க கூட அதுக்கும் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏப்பா உனக்கு வந்து உங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தால் எங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா, என்னை இவனவா கூப்பிட்டேன், ஏன் புருஷனை கூப்பிட்றேன், இவனுக்கு என்ன இப்படியே சொல்லி தாங்க என்னை இது வரைக்குமே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் இருக்காரு.